நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப ஆபத்தான சாலை, ரொம்ப அழகான சாலை, பிசாசு சாலை அப்படிங்கக்கூடிய கல்லட்டி ரோட்டில் தாங்க இருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மசனகுடி கிராமம். நம்ம மசனகுடிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ரோடு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு இடம். இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடம் இன்ஸ்டாக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். சீகூர் பிரிட்ஜ் அப்படிம்பாங்க. இங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், மான் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கல்லட்டி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கல்லட்டி வில்லேஜ், இந்த கிராமத்தை தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுற்றுலாத்தலத்தையும் நம்ம பார்த்துட்டு அந்த வில்லேஜை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இதுக்கு பின்னாடி ரொம்ப சோகமான ஒரு விஷயம் இருக்குது. 2006, 7ன்னு நினைக்கிறேன். இங்கே கவர்மெண்ட் பஸ் வந்து இந்த இடத்துல வரும்போது, அந்த இடத்துக்கிட்ட சைடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சைடு வாங்கியிருக்காங்க. அப்படியே அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்து, அந்த பஸ்ஸே வந்து இதுக்குள்ளே போய் கவுந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஒரு 15 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. ரொம்பவே பெரிய ஆக்சிடெண்ட் அப்படின்னா அதுதான் சொல்லணும். இந்த இடத்துலங்க ரொம்ப சேடான விஷயந்தான். அவங்களோட ஆத்மாக்கள் வந்து நம்ம சாந்தி அடையணும்னு நம்ம வேண்டிக்குவோங்க. யானை பாருங்க வந்து உடச்சி சாப்பிட்டுருக்கு. நைட் நேரத்தில் இந்த ரோட்டில் வர்றதே ரொம்ப டேஞ்சருங்க. இங்கே பாருங்க, எல்லாம் உடச்சி சாப்பிட்டுட்டு போயிருக்கு. பாருங்க, குடிச்சிட்ருக்கு தோலையை. அதே மாதிரி இந்த இடத்துல நடந்த ஒரு விபத்தும் ரொம்ப பேசு பொருளாக இருந்தது. என்னென்னா, சென்னையிலேருந்து வந்த நண்பர்கள் வந்து அவங்களோட காரில் வந்து இதுக்குள்ளே போய் விழுந்துட்டாங்க. 5 நாளாக தேடியும் அவங்களோட சடலத்தை மீட்க முடியாமல், அதுக்கப்புறம் இறந்து போன நிலைமையில் மீட்டெடுத்தாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா பைசன் பாயிண்ட் அப்படிம்பாங்க. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பைசன்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கலாம். அனிமல்ஸ் மூவ் ஆகுறதையும் பார்க்க முடியும். இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன ரீசன் தெரில. சூப்பராக இருக்கும் இங்கே இந்த வியூ பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சூப்பராக ஒரு ஃபால்ஸ் இருக்கும். நல்லா ரெய்னிங் சீசனில் வந்தோம் அப்படின்னா அருமையாக இருக்கும் அந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கே. ஃபுல்லாக தண்ணியே இல்லைங்க, ட்ரை ஆகிட்டுருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வைக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லணும். இது ஒரு வியூ பாயிண்ட் அப்படிங்கிறத விட, இந்த ஹில் ஸ்டேஷனில் மேலேருந்து வண்டிங்க வரும்போது செகண்ட் கியர்லேயே வருவாங்க, ஹீட் ஆகிடும். இந்த மாதிரி இடையில வந்து பாயிண்ட்டுங்க இருக்கும்போது நிறுத்தி அவங்க வண்டியை வந்து கூல் டவுன் பண்ணிட்டு வரும்போது இந்த பிரேக் ஃபெயிலியர் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்து கம்மியாகும். எல்லாம் உடஞ்சிட்ருக்கு. நல்லா குழுன்னு இருக்குங்க, அருமையாக. வியூ பாயிண்ட்டை பாருங்கள். இந்த வனப்பகுதியோட சவுண்டை கேளுங்க.
கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ தோட்டமாட்டம் இருக்குது, எஸ்டேட் மாதிரி. அங்கே தெரியுறதாங்க கல்லட்டி ஃபால்ஸு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸோட வந்த ஒரு ஜீப் வந்து இது கீழே அப்செட் ஆகிட்டு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட நினைவாக தான் இந்த இடத்துல இந்த பில்லர் வந்து வச்சுருக்காங்க. இந்த பில்லர் தான் 1970 இரவு வந்து அரசு பணியை செய்யும் பொழுது இறந்துருக்காங்க. இவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். வெல்கம் டு முதுமலை டைகர் ரிசர்வ். செம்மையான ஹிட்டனான ஒரு இடங்க இந்த இடம்லாம். இந்த மாதிரி இந்த ரோடு ஃபுல்லாகவே ஹிட்டன் தான். அடுத்த செகண்ட் என்ன வண்டி வரும்னே தெரியாது. இதான் ரொம்பவே பிரபலமான கல்லட்டி செக் போஸ்ட். கீழே அங்கே தெரிகிறது ஃபாரஸ்டோடதுங்க, இது போலீஸ் அவங்களது. ஃபைனலாக கல்லட்டி வில்லேஜை வந்து அடைஞ்சிட்டாங்க. இதுதான் மிக மிக பிரபலமான ஆபத்தான கல்லட்டி சாலை. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ இறக்கமாக இருக்குன்ட்டு. பிரேக்கெலாம் பிடிக்காம போனால் அவ்வளோதாங்க, அப்படியே நேராக போய் பள்ளத்தாக்கில் போய் விழ வேண்டியதான். ரொம்பவே டேஞ்சரான ஒரு லைனே சொல்லணும் இதை. கல்லட்டி கிராமம் எல்லாம் இந்த இடம்லாம் இப்போதைக்கு எல்லாம் வேளாண்மையெல்லாம் பண்ணி எடுத்துட்டாங்க. எல்லாம் பெரும்பாலும் பூண்டு தான் போட்டிருப்பாங்க மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஸோ அடுத்து மழை பெய்யும் போது திரும்பி இங்கே விவசாயம் பண்ணுறதுக்காக எல்லாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உரம் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. பாருங்கள், அது வந்து மாட்டோட உரம். இது வந்து காளான் தான். என்னது காளான் தான். இப்போ விவசாயம்லாம் பண்ணலையா? விவசாயம் பண்ணாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் கூலி. அப்படியா? சரி, லேண்ட் இல்லையா? என்ன விஷயம்? அட்டி தான். சரிங்கண்ணா, சரிண்ணா. இந்த வருஷம் என்ன இந்த ஏரியாவில் சிறப்பாக என்ன இருக்குது கல்லட்டியில்? சிறப்பாக இப்போ எல்லாமே ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து இது கிழங்கு அது போடுறாங்க. கிழங்கு உருளைக்கிழங்கு. அது போடுறாங்க. சரிங்க, சரி. ஒரு மழை அடித்தது பின்னாடி தான் எல்லாம். இது எவ்வளோ வருதுண்ணா ஒரு மூட்டை இந்த உரம்? இது 10 கணக்கு தாங்க. 10 டன் எடுத்து போகிறவங்க. அதுக்கப்புறம் கொட்டி வச்சுட்டு 12 டன்னு. 12 டன். அப்படியா? இல்லை வந்துடலாமா அந்த ரோட்டில்? வந்துடுவேன். சரிங்க, சரிங்க. எவ்வளோ வருதுண்ணா டன்னு?
என்ன டென்னுங்களா? ம் டென்னு இது எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு தெரிலங்க. ம் ஆனால் ஒரு 12 டன் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. 12 டன்னு கொண்டு வந்து வேணுங்கிறவங்க பிரித்து எடுத்துக்குவீங்க. வேணும். சரிங்கண்ணா சரிண்ணா. இது வந்து ஜூன் மாதம் போடுறதுக்கு. ஜூன் மாதம். ஜூன் மாதம் மழை பெஞ்சா போடுவீங்க. ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே தோட்டத்தில் அப்படியே இருக்கும். அடுத்த வருஷம் நமக்கு தேவையில்லை. தேவை தேவை. ஒரு அப்படியா? ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் மண்ணுக்கு. மண்ணுக்கு. சரிங்கண்ணா சரிண்ணா. இயற்கை உரம் தான். இயற்கை. சரிண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா. ஒரு வருஷத்துக்கு உண்டான உரம் இது. அந்த காளானில் வந்து இது உள்ளே இருந்தாங்க முளைச்சி வரும். ஸோ அதோட வேஸ்டேஜு. இது பார்த்தீங்கன்னா பசுஞ்சாணம். வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குற தோட்டம் அழகா. ஏதோ மூட்டையில் ஏற்றிட்டு இருக்காங்க, என்னன்ட்டு போயிட்டு பார்க்கலாங்க. கேரட்டாண்ணா? சரி. செமையான வெயிட்டுங்க. கேரட்டு தான் ஏற்றிட்டு இருக்காங்க. இப்படி 150 கிலோக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ओ ये कितना किलो जी? कितना किलो है पूरा? 90. 90 கிலோ ஒரே ஆள் தான் தூக்குறாங்க. हाँ वीडियो यूट्यूब कौन सा गाँव जी? कौन सा गाँव जी? हम नेपाली। नेपाली? अच्छा अच्छा अच्छा। आपका दोस्त नेपाली है? हाँ खाना का जी एक दो जी ये खाना कोते था पाई में हालेर क्या? हाँ छोटा छोटा वाला। हाँ बस जी थैंक यू जी धन्यवाद धन्यवाद. செம கஷ்டம். ஒவ்வொரு சாக்கு முட்டை 90 கிலோ. நம்ம ஆளுங்கனால தூக்கவே முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. ओके जी ठीक है बाय. सो गया ऊपर में.
अच्छा हार्ड वर्क आयरन मैन फुल बॉडी सुपर I'm a strong person. स्ट्रांग बॉडी बाय बाय இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விநாயகர் கோவிலுங்க. சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த ஓடையில் தான் இங்கே இருக்க மக்கள்லாம் விவசாயம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ட்ரை சீசன் ஆகிருக்கு, தண்ணியே இல்லாமல். அடுத்ததாக ஒரு சின்ன முனீஸ்வரர் கோவில் இது. இங்கே ஒரு சின்ன மலை குன்று ஒன்று பார்த்தேன். சரி அது மேலே போய் பார்க்கலான்ட்டு தாங்க அப்படியே வர்றேன். செமையாக இருக்குங்க, குழு குழுன்ட்டு. இந்த சின்ன குன்று மேலே, பாறை குன்று மேலே ஏறி பார்த்தோம்னா இந்த கிராமம் முழுவதும் இந்த ஏரியா ஃபுல்லாக வியூ பாயிண்ட்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். செமையாக இருக்கு. ஒன்றுமே காணுங்க. ஏதோ கோவில் மாதிரி இருக்கு, ஆனால் உள்ளெல்லாம் ஒன்றும் காணும். கல்லட்டி கிராமம் முழுவதுமான ஒரு வியூ பாயிண்ட். இதுதான் கல்லட்டி ரோடு. இங்கேருந்து ஊட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் வருங்க. இது கீழே போனோம் அப்படின்னா மசனகுடி, மலை அடிவார பகுதி தாங்க மசனகுடி. இங்கேருந்து மசனகுடி வந்து ஒரு 15 கிலோமீட்டர் வருங்க. இந்த கிராமம் பாருங்க எவ்வளோ அபாயகரமாக இருக்குது. இது பேர் அழகர் மலை அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு நாள் அந்த இடத்த பற்றி நம்ம பதிவு பண்ணலாங்க அடுத்த பதிவில். ஸ்கூலு தொடக்கப்பள்ளின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலாட்டி கமெண்டில் திட்டுங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் மாற்றுறேன் உங்களுக்காக. தேங்க்யூ கைஸ், பபாய். நம்ம ஊர் சைடு பாருங்க, கேரட்டெல்லாம் கிலோ 50-60 ரூபாய் போயிட்டுருக்கு. இங்கே எல்லா கேரட்டையும் பறித்து மாடுங்களுக்கு போட்டுட்ருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கேரட்டுன்ட்டு, எல்லாம் மாடுங்களுக்கு. அதாங்க ஊட்டி. இதான் மாடு கட்டியிருப்பாங்க முன்னாடி, அதுக்காக மாட்டுக்காக அந்த கேரட்டு தலையெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இது எவ்வளோங்கண்ணா சாக்கு ஒரு மூட்டை எருங்கண்ணா? லோடு தாங்கண்ணா, டன்னு. சரிங்கண்ணா. அப்படியா? எவ்வளோ இருக்குண்ணா லோடில்?
14 டன்னு 40,000 ரூபா. 14 டன்னு வாங்கி மொத்தமாக ஷேர் பண்ணிக்குவாங்க. இல்லை எருவலாங்க ஒருத்தருக்கு. சரிங்க சரிண்ணா. 17 டன்னு ஃபுல்லாக இயற்கையான சாணம் தான். சரிங்கண்ணா. உங்கள் பேர்ண்ணா? சதீஷ்ண்ணா. ஜில்லுன்னு ஊட்டியில் ஒரு ஐஸ் டீ ஒன்று சாப்பிட போகிறோம். ஐஸ் டீ தானேங்கண்ணா? போடுங்க பார்க்கல எப்படின்ட்டு. சும்மா டிக்காசனில் ஐஸை போட்டு கொடுத்துருவீங்களா? இல்லை சாப்பிட்டு பாருங்க, அப்போ உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும். ஓகேண்ணா. சரி. சதீஷ்ணா கடையில் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண ஐஸ் டீ. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ்கேப் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அண்ணனோட கடை இருக்குது, சதீஷ்ணாவோட கடை. ஸோ கண்டிப்பாக வந்தால் மீட் பண்ணுங்கள். அவர்கிட்ட ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஐஸ் டீ. இப்படிலாம் சொல்கிறதுனால எனக்கு ஃப்ரீயாக கொடுப்பீங்களா இல்லை நான் அப்புறம் வாங்கிடுவீங்களா? அது காசு வாங்கி. சரிங்கண்ணா. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு. ஓ சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கு. சர்பத்து மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூண்ணா.